தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தம்பதி அப்படின்னாலே அவங்க விவாகரத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அது வந்து யதார்த்த மனநிலைக்கும் ஒரு பெண்ணுரிமைக்கும் எதிரான ஒரு மனப்போக்கா, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமாக கேட்குறேன், உங்க படம்ட்டு கேட்கல. அப்படி இல்லாமல் இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா என்ன சார்? முதல்ல நீங்க ஒட்டுமொத்தமாக கேட்கலாம், நாங்கள் எங்கள் படத்துல தான் பதில் சொல்ல முடியும். இந்த படத்தில் நாங்கள் வந்து டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசலை. நாங்கள் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற இஷ்யூ தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவா இருக்குது, என்ன முடிவு எடுக்கிறாங்க சொல்லியிருக்க மொழிய. அப்புறம் இது வந்து நாங்கள் பெண் சுதந்திரத்துக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. அது ஒருத்தர் தனிப்பட்ட சுதந்திரம் தானே ஒழிய அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணல. நாங்கள் எப்பவுமே ஒரு கதை சொல்லும்போது அந்த கதாபாத்திரம் வருது, அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் சொல்கிற மொழிய. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை, அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க, அந்த பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணல. நாங்கள் இன்னொருத்தர் வாழ்க்கை பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி இது கட்டாயம் சேர்ந்து வாழணும்னு சொல்ல வரலாங்க. இந்த பிரச்சனையும் இவங்களை பற்றி தான் பேசுகிறோம். ஓகே தானே சார்?